வேணும் இல்லையா? நமக்கு எல்லாம் மரணம் தான் சம்பவிக்கும். நம்ம ஆண்டவரை என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லிட்டு, மரணமே வந்தாலும் நாளைக்கு நான் மரித்தாலும் எங்க இருப்பேன்? பரலோகத்துல தேவனுடைய வலது பாசத்துல வீற்றிருப்பேன்ற ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நித்திய மீட்பை உனக்கு உண்டு பண்றதுக்காகவே தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் இந்த பூமியில என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்காக விலைக்கிரயமா கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதலும் பிதாவுடைய சித்தத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53 நம்ம பார்த்திருப்போம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைய வசனத்துல நம்ம படிச்சிருக்கோம், அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். ஏசாயா 53 அதிகாரத்துல அவர் அந்த கேடு அடைந்திருக்கிறார். அவருக்கு அவ்வளோ ஒரு இவ்வளவு அவமானப்படுவார், இவ்வளவு நிந்திக்கப்படுவார், இவருக்கு இவ்வளவு கஷ்டம் வரும், இவ்வளவு அடிக்கப்படுவாரு, இவ்வளவு பாடுகளை சுமப்பாரு அப்படின்னு சொல்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்திற்கு முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தவரா இருக்கிறார். அன்று ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் முழு மனு குலத்துக்குமே என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. இன்றைக்கு இந்த ஒரு நீதிமானின் கீழ்ப்படிதலின் நிமித்தம் முழு மனு குலத்துக்குமே என்ன வந்துச்சு? கிருபை வந்துச்சு, நித்திய மீட்பு வந்துச்சு,